அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். இன்னைக்கும் கூட கர்த்தர் நம் அருமை தகப்பன் யாரை நோக்கி பார்ப்பார்? யாரை நோக்கி பார்ப்பார்? என்ன நோக்கி பார்ப்பாரா? நான்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னை நோக்கி பார்ப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அவர் யாரை நோக்கி பார்ப்பார்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிரமப்பட்டுட்டீங்களா பிரியமானவர்களே? சில நேரம் நம்ம பேரை பெருமைப்படுத்தி எல்லாரும் பேசும்போது நம்மை அறியாமலே உள்ளுக்குள்ள ஒரு பெருமிதம் வர நேரிடும். அதனால் சிரமப்படுத்தப்படும் பொழுது சந்தோஷமா இருப்போம் பிரியமானவர்களே. ஆவி நொறுங்கி இருக்கணும். ஆவி எப்படி இருக்கணும்? நொறுங்கி இருக்கணும். ஆவில நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்தும் அழிக்கப்படணும் பிரியமானவர்களே. அதுதான் உண்மையான தாழ்மை. தாழ்மைனா என்னது? தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி கொண்ட போட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பழைய கசங்கின சேலையை உடுத்துட்டு செருப்பு போடாம நடக்கிறது தான் தாழ்மையா? இல்லை, இல்லை. எந்த ஒரு ஆவியில நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் அழிக்கப்படுதோ அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். ஆவியில் நொறுங்குண்ட ஒரு மனுஷன் அவன் தாழ்மை உள்ளவன். நான்கிற அந்த 2 எழுத்தும் வாழ்க்கையில அழிக்கப்பட்டுருச்சுன்னா கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். நிச்சயமா நோக்கி பார்ப்பார். கடந்த நாட்கள்ல நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான் பிரியமானவர்களே. ஐயோ, என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பேசிட்டாங்களே, என்ன தள்ளிட்டாங்களே. நான் 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 வேண்டவே வேண்டாம் பிரியமானவர்களே. அந்த 2 எழுத்தும் அழிக்கப்படட்டும். தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார். அவருடைய வசனத்துக்கு நடுங்கணுமா? அடுத்து இப்படியாய் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கணும். அப்ப நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் இல்ல பிரியமானவர்களே, வசனம் சொன்னால் சொன்னதுதான். அதனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரா? அவருடைய கண்கள் அந்த மனுஷனை விட்டு விலகவே விலகாது. நம்மளை அவர் நோக்கி பார்க்கணும்ல. நொறுக்கப்பட்ட ஒரு ஆவியோடு நம்ம அப்பாவை தேடலாமா? நம்ம நிந்திக்கப்பட்டாலும் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. நம் தேவன் நம்மளை பெருமைப்படுத்துவார். எல்லாரும் முன்னாடியும் பெருமைப்படுத்துவார். அதுக்காக மட்டும்தான் நம்ம உள்ள ஏங்கணும். நம்ம தாழ்மைப்படும் பொழுது அவர் பெருமைப்படுத்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, பெருமை, ஆமென், அவர் கொடுக்கிற பெருமை கிடைக்கும். ஆதலால் தாழ்மையோடு கூட அப்பாவை தேடுவோம், வசனத்துக்கு நடுங்குவோம், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகனாதா ஆவியான அன்பு தெய்வமே, நாங்க சிறுமப்பட்டுட்டோம். ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா எங்க அப்பா எங்களை நோக்கி பார்ப்பீங்க, எங்களை விசாரிக்க வர்றீங்க ராஜா. ஆவில எளிமைய நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். நான்கிற அந்த 2 எழுத்தும் அழிக்கப்படட்டும் ஐயா. தெய்வமே கிருபை செய்யும். நீங்க எங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி. இன்று முதல் ஆசீர்வாதங்கள் எங்க வாழ்வின் எல்லைகளில் எல்லாம் புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, நீங்க எங்களை நோக்கி பார்த்து விட்டதற்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.